சற்றுமுன் வெளியான தகவல் 3% சரிந்துள்ளது தங்கத்தின் விலை. இப்பொழுது தங்கத்தின் விலை எவ்வளவு தெரியுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியாவில் எம்சிஎக்ஸ் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இல் கடந்த ஒரு மாதத்தில் தங்கத்தின் விலை 3% வரை குறைந்துள்ளது. டாலர் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தங்கத்தின் விலை சரியத் தொடங்கியுள்ளது. சென்னை நகரில் 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 9,797 உள்ளது. இதேபோல் 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 8,980 1 கிராம் 18 கேரட் தங்கம் விலை 7,385 உள்ளது. ஆனால் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் பலர் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீட்டாக பார்க்க ஆரம்பித்துவிட்டார்கள். இதனால் பணத்தை சேமிப்பதை விட அதை தங்கமாக மாற்றி சேமிப்பதே சரியானது என்று பலரும் நினைக்கிறார்கள். இந்தியாவில் தங்கம் வெறும் முதலீடு மட்டுமல்லாமல் நல்ல நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தங்கத்தின் விலை உயர்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. வளர்ந்து வரும் நாடுகளில் நாணயத்தில் ஏற்படும் சரிவு, பணவீக்கம், உலக அரசியலில் உள்ள சிக்கல்கள் போன்றவை இதற்கு காரணமாகவே இருக்கின்றன. தங்கம் விலை அவ்வப்போது மாறும்போது தங்கத்தை விற்க பலரும் நினைக்கலாம். ஆனால் தங்கத்தை விற்கும் போது மக்களுக்கு ஒரு சில சிரமங்கள் உள்ளது. என்னவென்றால் தற்போதைய சந்தை விலைக்கு நகை கடன்கள் வாங்குவதில்லை. பெரிய நகை கடைக்காரர்கள் தங்கத்தை வாங்கும்போது விலையிலிருந்து ஒரு பகுதியை கழித்து விடுகிறார்கள். இதனால் தங்கத்தை விற்கும் நபர்கள் குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய நிலை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு சில எளிய வழிகளை பின்பற்றினால் இந்த சிரமங்களை தவிர்க்கலாம் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். அது என்னவென்றால் இந்திய சந்தையில் தங்கத்தை எளிதாக்க விற்க ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். தங்க நகை அல்லது தங்க கட்டி வைத்திருப்பவர்கள் அது BIS ஹால்மார்க் செய்யப்பட்டதா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதற்கான ஆவணங்களையும் சரியாக வைத்திருக்க வேண்டும். வெளிப்படையான விலை கூடும் நகை கடைக்காரர்கள் அணுகுவது நல்லது. அவர்கள் தினசரி சந்தை விலையை அடிப்படையாக கொண்டு தங்கத்தின் மதிப்பை சொல்வார்கள். இதனால் தங்கத்தை நேரடியாக விற்காமல் வேறு வழிகளில் பணமாக்க விரும்புவோர் தங்க கடன் பெறலாம். பழைய நகைகளை விற்க விரும்புவோர் KYC ஆவணங்கள் மற்றும் சுத்தமான தங்கத்திற்காக சான்றிதழ் ஆகியவற்றை எடுத்து செல்ல வேண்டும். தங்கத்தை வாங்கும்போது நகை கடைக்காரர்களுக்கு ஒரு சில சிரமங்கள் ஏற்படும். முக்கியமாக இந்த KYC தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் திருத்தப்பட்ட தங்கம் என்று சந்தேகம் வந்தால் பல சிக்கல்கள் உருவாக்குகிறது. இதனால் ஹால்மார்க் இல்லாத நகையின் தரத்தை கண்டறிவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. மேலும் 2 லட்ச ரூபாய்க்கு மேல் வாங்கும்போது பான் கார்டு மற்றும் KYC ஆவணங்களை பெற வேண்டும் என்பதால் இதற்கு கூட ஒரு சில நேரங்களில் சிக்கல்கள் ஏற்படுகிறது. இந்தியாவில் தங்கத்தின் தரத்தை சரியாக பரிசோதிக்காததால் மற்றும் ஹால்மார்க் இல்லாததால் விலையில் வேறுபாடு இருக்கிறது. மேலும் பலர் செய்கூலி கழித்து விலை கூறுவதால் விற்பனை சந்தையில் தங்கத்தின் நம்பிக்கை குறைகிறது. எனவே தங்கத்தை விற்கும் போது கவனமாக நல்ல கடைகளில் விலையை சோதித்த பின் விற்கவும். அது மட்டுமில்லாமல் கடன் வாங்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால் அதாவது ரெப்போ வட்டியை ரிசர்வ் வங்கி குறைத்த பிறகு வங்கிகள் ஒவ்வொன்றாக தங்களுடைய வட்டி விகிதங்களை குறைக்க தொடங்கியுள்ளது. அதாவது ரிசர்வ் வங்கி ரெப்போ
வட்டி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்தது. இதன் மூலம் ரெப்போ வட்டி விகிதம் 6% 5.5% சதவீதத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து வங்கிகளும் தங்களுடைய வட்டி விகிதத்தை குறைக்க தொடங்கியுள்ளன. இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கியான யூகோ வங்கி ஜூன் 10ஆம் தேதி முதல் அனைத்து காலாண்டுகளுக்கான நிதி சார்ந்த கடன் விகிதத்தை குறைப்பதாக அறிவித்துள்ளது. இதனால் 3 மாத காலத்திற்கான வட்டி விகிதம் முன்பு இருந்த 8.60% இருந்து 8.50% குறைந்துள்ளது. அதேபோல 6 மாதங்களுக்கான வட்டி விகிதம் ஏற்கனவே இருந்த 8.90% இருந்து தற்போது 8.80% குறைக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கான வட்டி விகிதம் 9.10% இருந்து 9% குறைந்துள்ளது. இதனால் அதேபோல 12 மாதங்களுக்கான வட்டி விகிதம் 10% இருந்து 9.8% குறைந்துள்ளது. இது கரூர் வைசா வங்கியில் கடன் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஓரளவு நிம்மதியை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வரும் நாட்களில் மேலும் ஒரு சில வங்கிகள் தங்களுடைய கடன் வட்டி விகிதங்களை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் MCLR விகிதம் 6.5% மற்றும் என்று நிர்ணயிக்கப்பட்டால் அதை விட குறைந்த வட்டியில் வாடிக்கையாளர்களுக்கு அந்த வங்கி கடன் வழங்கக்கூடாது. கடன்களுக்கான வட்டி விகிதங்களை நிர்ணயிக்க இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த 2016ஆம் ஆண்டில்தான் இந்த MCLR வட்டி விகித முறையை அமல்படுத்தியது. இதன் பிறகு வங்கிகள் இந்த முறையை கடைபிடித்து வருகிறது. ரெப்போ வட்டியில் மாற்றம் செய்யப்படும் போது இந்த வட்டியிலும் மாற்றம் ஏற்படும். இதற்காக பஞ்சாப் நேஷனல் வங்கியும் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியும் கடன் வட்டி விகிதங்களை குறைத்துள்ளது. ஆனால் இந்த வங்கிகள் MCLR வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை. ரெப்போ வட்டியுடன் இணைக்கப்பட்ட RLLR வட்டியை குறைத்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.